அன்பின் பரம தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நல்ல நாளைக்கான கிருபை செய்திரே. உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானம் உங்க சிங்காசனம், பூமி உங்க பாதப்படிக்காக. ஸ்தோத்திரம் ஐயா. எங்கள் நல்ல மேய்ப்பனாக இருக்கிறவரே இயேசு கிறிஸ்துவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. ஆமாப்பா, இந்த வசனத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறப்போ எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். Philippians 2nd chapter 3rd verse. Do nothing out of selfish ambition or vain conceit. Rather, in humility, value others above yourselves. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ். இந்த வசனத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகர் பேர் நீங்க தொட்டு ஆளுகை செய்யுமா ஜெபிக்கிறோம். இந்த வசனம் தெளிவாக போட்டிருக்க ஐயா. வீண் பெருமை எங்களுக்கு வேணாம். சுய லாபத்திற்காக நாங்கள் எதுவும் செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரே ஒருவர் நாங்க பிறரை மேன்மை உள்ளவர்களாக எண்ண கடவோம். ஆமென். ஆமாப்பா, கிருபைகளை எங்களுக்கு கட்டளையிடுவீராக. பெருமைக்காரனுக்கு இயேசுவை நீங்க எதிர்த்து நிக்கிறீங்க. சார்ந்த குணமுள்ளவர்களாக இருக்க கிருபை செய்யுங்க. மனத்தாழ்மை உள்ள பாத்திரவன்களாக எங்களை உருவாக்கி வணைந்து ஆளுகை செய்யுங்க இயேசுவே. நாங்க ஒவ்வொரு நாளும் வாழ்கின்ற வாழ்வு உம்முடைய தயவு, அதற்காக நன்றி. எனக்கு எல்லாம் தெரியுன்ற காரியங்கள் எங்க சிந்தனை இல்லாதபடி கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாக எங்களை உருவாக்கி தாங்க. ஆவியின் கனிவுள்ள வாழ்வு எங்க வாழ்க்கையில் வெளிப்பட கிருபை செய்யுங்க இயேசுவே. பிறரை ஒரு சக மனிதனாக பார்க்கிற பாத்திரவன்களாக எங்களை உருவாக்குங்க. பிறரை காட்டிலும் நான் மேன்மை உள்ளவன் என்று சொன்னாமல் நாங்கள் எங்களை தாழ்த்து பிறரை உயர்த்தி வைக்கிற பாத்திரவன்களாக நிலைநிற்க கிருபை செய்யுங்க. தாழ்மை உள்ளவனுக்கு நீங்க கூட இருந்து அநேக காரியங்கள் செய்வீர் இயேசுவே. அதை நாங்க வெளிப்படுத்த கிருபை செய்யுங்க. எங்கள் குறைகளை மன்னிங்க. இன்றைக்கு இயேசுவே ஒரு சாட்சியின் பாத்திரவன்களாக எங்களை உருவாக்க கிருபை செய்யுங்க. ஆவியின் கனியுள்ள வாழ்வு எங்களிடம் வெளிப்பட கிருபை செய்யுங்க. மாம்சத்தின் கிரிகளை வெறுத்து வீண் பெருமை, சுய லாபம் எல்லாம் எங்க கிட்ட இருந்து விலகி போக கிருபை செய்யுங்க இயேசுவே. பிறரை கிறிஸ்துவின் பாத்திரவன்களாக மதிக்கிற கிருபைகள் எங்களுக்கு தாங்க. அன்பின் ரூபமாக பார்க்க கிருபை செய்யுங்க. இந்த வார்த்தையின் கட்டளையின்படி நாங்க கீழ்ப்படிந்து நடக்க கிருபை செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவரே, எங்களை ஆளுகை செய்து வழி நடத்தி இந்த வசனத்தின் சாட்சி உள்ள பாத்திரவன்களாக நிலைநிற்க கிருபை செய்யுங்க. எப்பொழுதும் பிறரை நாங்க மேன்மையானவர்களாக என்ன உதவி செய்யுங்க. அன்பின் ரூபமாக பார்க்க கிருபை செய்யுங்க. எங்க சிந்தையை ஆளுகை செய்யுங்க. இருதயத்தை ஆளுகை செய்யுங்க. எங்களை வழி நடத்தி இந்த உலக ஓட்டத்தை பொறுமையோட ஓட கிருபை செய்யுங்க. கிறிஸ்துவின் அன்பு வெளிப்படுகிற பாத்திரவன்களாக எங்களை வழி நடத்தி பொறுப்பெடுத்து ஆளுகை செய்யுங்க. இன்றைக்கு யார் என்னென்ன காரியங்களாக போகிறார்களோ அவங்கள பாதுகாத்து பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. உங்க காரம் முன்னும் பின்னமாக இருப்பதாக தேவ தூதர்களால் பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் எங்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். மை beloved brothers and sisters, சபைக்கு போங்க. இன்னைக்கு சண்டே, சர்ச்சுக்கு போங்க. சத்தியத்தை கேட்க போங்க. சத்தியம் உங்களை உருவாக்கும். God bless you my brothers and sisters. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.